45% வாக்குகளோடு தொட முடியாத முதலிடத்தில் திமுக கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே சி ஓட்டர் சர்வே சொல்லுது சார். இவ்வளவு சதவிகிதத்தை இந்த கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அதைத்தான் பிரதிபலித்திருக்கிறதா அந்த சர்வே சார்? முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் சார். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய கூட்டணி கட்சிகள் இவைகளெல்லாம் மிக சிறப்பாக செயல்படுவதாக பொதுமக்களிடையே பரவலான பேச்சாக இருக்கின்றது. இதுல ஒன்றும் ஒரு சந்தேகமும் இருக்கிறதாக எனக்கு தெரியல. ஓட்டர்ஸ், அதற்கு முன்பாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னுடைய நீண்டகால நண்பர், பல வருஷங்களாக விவாதங்களிலே பங்கு பெற்று இப்ப சமீப காலமாக அவருடன் நான் பங்கு பெறவில்லை, திரு ஆவடி குமார் அவர்கள். அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் அந்த வாய்ப்பை தந்ததற்காக சத்தியம் தொலைக்காட்சி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப டெஃபினட்டா இது வந்து ஏதோ எக்ஸாஜரேஷனாகவே நான் பார்க்கல சார். இது ஒரு எக்ஸாஜரேஷனே கிடையாது. இன்ஃபேக்ட் ஏராளமான நன்மை, இது மாதிரிதான் முன்னாடியும் பல ஆய்வுகள்லாம் வந்தன. 2024 அதற்கு முன்னாடி நடந்தது, எல்லா இடத்துலயும் வந்தது. அப்புறம் டிஎம்கே பத்தி கடுமையாக விமர்சனம் செஞ்சு வராது, அதெல்லாம் வந்து பொய்யான தகவல்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. கடைசியில் 40-40 என்ற பகிர்நிலை அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் அதற்கு காரணம் பொதுமக்களுடைய மிகப்பெரிய வரவேற்பு தான் அதற்கு காரணம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசாங்கம் இந்த 4.5 வருஷத்துல மிக சிறப்பாகவே செயல்பட்டு கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். அது ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் பீயிங் கிவன் பை டிஎம்கே கவர்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒண்ணு, இந்த 1000 ரூபாங்கிறது ஏதோ சாதாரண, இட் இஸ் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம். இந்த 1000 ரூபாய் மாசம் மாசம் பெண்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இன்ஃபேக்ட் இதை பார்த்து தான் மற்ற மாநிலங்கள்லாம், பிஜேபி எல்லாம் இதெல்லாம் வந்து ஏதோ இலவசங்கள்னு சொல்லிட்டு ஏளனமாக பேசிய காலம் போய் கடைசியில இதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுட்டு இப்ப தட் இஸ் பீயிங் ரெப்ளிகேட்டட் இன் சோ மெனி அதர் ஸ்டேட்ஸ். அதுவே காரணமாக அமைந்தது வெற்றி பெறுவதற்கு மற்ற வட மாநிலங்கள்னு வச்சுங்க. ஆனால் அந்த பெண்கள் பஸ் இலவசமாக செல்வது என்பது டெஃபினட்டா ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு இது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் மாசம் அவங்க சேவ் பண்றாங்கன்னா அதெல்லாம் நான் லிட்டரலா நானே பல பெண்கள்கிட்ட, சாமானிய பெண்கள் அந்த பஸ் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்றவங்க எல்லாம் நான் கேட்டிருக்கேன். மூன்றாவதாக இந்த காலை உணவு அப்படிங்கிற திட்டம் இருக்கு பள்ளி குழந்தைகளுக்கு. அது மிகப்பெரிய ஒரு ஸ்கீம் சார். அது அதாவது ரொம்ப சாதாரண குழந்தைகள் அவங்க பசியோட ஸ்கூலுக்கு வந்துட்டு அவங்களால எப்படி படிக்கிறதுக்கு ஒரு எனர்ஜியோட இருக்க முடியுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதனால படிப்புங்கிறதே ரொம்ப கடுமையான ஒரு கஷ்ட நிலைமையில தான் இருந்தது. ஆகவே அதையும் பார்த்து 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 செய்கின்றார்கள். அப்புறம் நான் முதல்வர் திட்டம், இட் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஸ்கீம் சார். அதாவது எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸே இல்லைங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல நிறைய கிராஜுவேட்ஸ்லாம் வராங்க, ஆனா எம்ப்ளாயபிள் இல்லை. எஸ்பெஷலி இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரிலாம் இல்லை. யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இதெல்லாம் ஒன்றும் சரியாவே வரல, வேலைக்கு தகுந்தவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கும்போது இந்த நான் முதல்வர் ஸ்கீம்ங்கிறது ஒரு ஐ திங்க் இட் இஸ் அ பிரில்லியன்ட் ஐடியா பை டிஎம்கே கவர்மெண்ட் நான் நிச்சயமாக நினைக்கிறேன். அதே போல 1000 ரூபாய் வந்து மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் அரசாங்கத்தை பள்ளிகளை சேர்ந்தவர்கள் அவங்கெல்லாம் வந்து காலேஜில் போய் சேர்றாங்க, அவங்களுக்கு கொடுக்குறதுங்கிறது இதெல்லாம் வந்து வெரி கிரேட் நாவல் ஸ்கீம் சார். இதெல்லாம் மக்கள்கிட்ட சிறப்பாக போய் சேர்ந்து கொண்டிருக்கின்ற அதை தாண்டி ஒரு உண்மையாகவே இப்ப பொங்கலை நல்லா கொண்டாடணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட அந்த 3000 ரூபாய் பணம் கொடுத்தது அது வந்து மக்கள் ரொம்ப வரவேற்போட அதை பார்த்தார்கள் அப்படிங்கிறது. இதை தாண்டி நான் என்னை பொறுத்தவரை இந்த 1000 ரூபாயோட நிக்க போறதில்ல நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு அது வந்து மேபி 2000-2500 அப்படிலாம் கூட இந்த மாசம் கொடுக்கறது இன்க்ரீஸ் ஆகும் என்று நான் கருதுகின்றேன். ஏன்னா அந்த 1000 கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்ன போது நான் பலமுறை இந்த ஸ்கீம் அந்த கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடி டெஃபினட்டா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுவே தான் நடந்தது. அதே போல இப்போ நான் சொல்லுகின்றேன் 2000 ரூபாய் இருக்கலாம் அல்லது 2500 ரூபாய் கூட இருக்கலாம். ஏன்னா இது வந்து சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் சார். அது ஏன்னோ இலவசம் அப்படி கேவலமா அந்த ஓடு வாங்குறதாக ஒரு
நடத்தக்கூடிய ஒரு தந்திரம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவே முடியாது. ஆகவே இந்த இந்த விஷயத்த நீங்க பார்க்கும் பொழுது அதை தாண்டி ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நேற்றுக்கு எக்கனாமிக் சர்வே வருது. அது அது வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஒன்றும் கொடுக்கல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அதெல்லாம் கொடுத்துருக்கு. அதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய பல்வேறு திட்டங்கள் மிக சிறப்பாகவே இருக்கின்றன. இன்ஃபேக்ட் கடன் ரொம்ப வாங்கிட்டாங்கன்னு பேசுறது அவங்க அதுல எழுதியிருக்காங்க. எல்லாம் வெல் வித் இந்த பேராமீட்டர்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறத பத்தி. அடுத்ததாக நீங்க எக்கனாமிக் growthன்னு பாத்தீங்கன்னா just unbelievable. It is incredible. In fact, you have to compare our Tamil government with that of China. ஏன்னா அது ஒரு ரொம்ப பிரமாதமான என்ஜின், அது growth engine. நான் பலமுறை அந்த நாட்டுக்கு போயிருக்கேன். அதனுடைய growthங்கிறது இட் இஸ் சம்திங் அமேசிங். அந்த மாதிரி ஒரு போட்டி போடுகின்ற ஒரு நாடாக தமிழ்நாடு, அது பேரு தமிழ்நாடுன்னு இருந்தா கூட இந்தியாவுடைய ஒரு பகுதி தான். ஆனால் அதனுடைய growth அமேசிங்லி ஃபேபுலஸ். அதே போல எக்ஸ்போர்ட்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவுக்கு அவங்க ஒரு டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அது ஒரு உந்து சக்தியாக இருக்க போறதுங்கிறது டெஃபினட்டா தமிழ்நாடு தான். ஏன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும் அல்லது இந்த ஷூ மேக்கிங்கா இருக்கட்டும், லெதர் இல்ல நான் லெதர் ஷூ மேக்கிங், அந்த மாதிரி செப்பல்ஸ் மேக்கிங், இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவிற்கு they have made a great remarkable impact on the entire state. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 45% என்பது கொஞ்சம் குறைவாகத்தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நான் நம்புகின்றேன். இன்னும் சொல்ல போனா 200க்கு மேல சீட்ஸ் டிஎம்கே ஆல்டர்ஸ் அலைஸ் டெஃபினட்டா பிடிக்குங்கிறது தான் என்னோட அபிப்பிராயமாக இருக்கின்றது. யாராருக்குமே நிறைய வரும், டிஎம்கே வரவே வராது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய எல்லாம் பேசுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. ஐ திங்க் தே ஆர் ஃபார் அஹெட் ஆஃப் ஆல் அதர் பீப்புள் அண்ட் on the basis of the contributions, significant contributions of DMK government, I think it will have the popular verdict from the people of Tamil Nadu. 2026ல இந்த 45% வச்சிருந்தாலே கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக எவ்வளவுனா 38 சீட்ஸுங்கிறாங்க. அப்படின்னா 200க்கு மேல கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு 6 பேருன்னு எடுத்துட்டீங்கன்னா 6 கான்ஸ்டிட்யூன்சிலாம் எடுத்துட்டீங்கன்னா 200க்கு மேல வருது. ஐ திங்க் இட் இஸ் நாட் an imaginary figure என்று தான் எனக்கு தோன்றது. ஆகவே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏதோ இமேஜினரியாவோ அல்லது எக்ஸாஜரேஷனாகவோ நான் கட்டாயமாக பார்க்கவில்லை. மாறாக இது வந்து நடக்கக்கூடிய சமாதானமாக தான் நான் பார்க்கிறேன் சார். ஓகே. ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். ராமசுப்ரமணியம் சார், எல்லா அரசியல் கட்சிகளும் வாக்குகளை அறுவடை செய்வதற்காகத்தான் திட்டங்களை தீட்டுவார்கள். அதை கடந்து ஒரு சமூக பார்வையும் ஒரு மாநிலத்தை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்லக்கூடிய தொலைநோக்கு திட்டமும் சில திட்டங்கள்ல இருக்கும். ஆனா டிஎம்கே கிளைம் பண்றது என்ன அப்படின்னா, இது நாங்கள் கொண்டு வந்தது எல்லாமுமே இந்த எதிர்கால நலன் கருதியே கொண்டு வரப்பட்டது, எதுவுமே ஓட்டுக்காக இல்லை அப்படின்ட்டு அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்காக அவர்கள் சொல்வதுதான் இந்த இலவச பேருந்து சொல்றாங்க, 1000 ரூபாய் உரிமை தொகையை சொல்கிறார்கள், நீங்க குழந்தைங்களுக்கு போடுற சாப்பாட்டை சொல்றாங்க, இப்படி பல விஷயங்களை அவர்கள் அடுக்குகிறார்கள். சார், இதைத்தான் எக்கனாமிக் சர்வே வந்து சுட்டி காட்டி இருக்குதா சார்? சார், நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல எக்கனாமிக் சர்வே ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அதுல வந்து தமிழ்நாட்டினுடைய சிறப்பை பத்தி சொன்னதுங்கிறது முதல்ல குறிப்பிட்டேன். அது வந்து ஏதோ டிஎம்கே கவர்மெண்ட் தயார் பண்ணல, சென்ட்ரல் கவர்மெண்டால தயாரிக்கப்பட்டது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டினுடைய பல மாடல்ஸ், அதுவும் குறிப்பாக இந்த பெண்களுக்காக இந்த தங்கு விடுதி அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவிற்கு பாராட்டுகின்றார்கள். அந்த எக்கனாமிக் growth பத்தி டெஃபினட்டா அவங்க பிடிக்கிறதோ பிடிக்கலையோ they have already recorded that. ஆனா அதே நேரத்துல நான் வந்து ஐ எம் நாட் டிஎம்கே மேன், டிஎம்கேக்கு நண்பர் இருக்கின்றார். எனக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னா, இந்த போதை கலாச்சாரம்ங்கிறது இப்ப நிச்சயமாக கொஞ்சம் அதிகமாகத்தான் ஆகியிருக்கு. அதுக்கு காரணம் டிஎம்கேன்னு நான் சொல்ல தயாரா இல்ல, பல மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடியது இங்கேயும் வந்து அது அஃபெக்ட் பண்றதுங்கிறது உண்மை. ஆனால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு கடமை என்பது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அது வந்து ஒரு மிகப்பெரிய
ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. ஓகே. இரண்டாவதாக இன்னைக்கு யாருக்குமே வளர்ச்சியே இல்லைங்கிற மாதிரி, அது இந்தியால தனி மனிதர் வருமானம், நான் சொன்னது ஓவரால் ஜிடிபி growth, அது வந்து நாம வி ஆர் டூயிங் ஃபேண்டாஸ்டிகலி, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நம்மளோட ரீச் பண்ற அளவிற்கு மற்ற மாநிலங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா தனி மனித வருமானம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்தியால ஒரு 1,80,000 ரூபாய் ஒரு மனிதனுக்கு இருக்கின்றது என்றால், இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3,60,000 ரூபாய்ங்கிறது இட் இஸ் டபுள் கிட்டத்தட்ட. இதெல்லாம் நீங்க பெருமையாக நீங்க நினைக்க வேண்டாமா? அது யாருக்குமே ஒன்றும் வளர்ச்சியே இல்லைன்னு சொன்ன எப்படி இருக்க முடியும்? 3,60,000 அங்க அதுக்கு பாதி கிட்டத்தட்ட சரி பாதி அளவிற்கு இந்திய அளவில் இருக்கின்றது என்றால், இன்ஃபேக்ட் இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது இந்த 7.4 அப்படின்னாங்க. அதற்கு முக்கியமான காரணம் கான்ட்ரிபியூஷன் பை தமிழ்நாடு. அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டாகணும். இரண்டாவதாக நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ஃபாரின் டைரக்ட் கடன் வாங்குறத பத்தி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது இந்த பேராமீட்டர்ஸ் உள்ளதான் இருக்குங்கிறது இன்னைக்கு எக்கனாமிக் சர்வே அது ரொம்ப தெளிவா, மற்றதெல்லாம் ஸ்லைடா இருக்கு. சரி. பிளஸ் ரெவென்யூ வந்து அதிகமா இருந்ததுங்கிறது, டெபிசிட்ங்கிறது இல்லாம இப்ப சர்பிளஸ் ஆக இருந்தது, அது வந்து இப்ப மைனஸ்ல போயிட்டு இருக்கு மற்ற மாநிலங்கள். ஆனால் தமிழ்நாடு ரீசனபிளா கண்ட்ரோல் பண்ணி சரியாக இருக்கின்றது அப்படிங்கிறது எக்கனாமிக் சர்வேல சொல்லப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது முக்கியமா, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரலன்னா இந்தியாக்கே வரல சார். இன்ஃபேக்ட் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு அந்த எக்கனாமிக் சர்வே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு ஏன் வந்து ரூபாவுடைய அந்த இது இருக்க வேல்யூ அது ரொம்ப குறைஞ்சு போயிருக்குன்னா, அதுக்கு காரணம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வெளிநாட்டுக்கு ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கின்றது அப்படின்னு அந்த எக்கனாமிக் சர்வே சொல்றது. அப்ப இந்தியா முழுவதுக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. நீங்க எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இன்ஃபேக்ட் இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அது இதுன்னு சொன்னாலும் கூட, இன்னைக்கு அந்த வெளியில போற பணத்தினால ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆயிடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆயில் பிரைசஸ் அதிகமாகும், இம்போர்ட் பிரைசஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகும், எக்ஸ்போர்ட்ஸ் நீங்க டெஃபினட்டா ரொம்ப கடுமையாக உழைச்சுதான் நீங்க எக்ஸ்போர்ட் தூக்கிட்டு போகணும். இதெல்லாம் எக்கனாமிக் சர்வேலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே தமிழ்நாடு வந்து இந்த இவ்வளவு கஷ்டங்கள்ல இந்திய அளவில் இருக்கும் பொழுது ஒரு தனித்தீவாக தமிழ்நாடு இருக்கின்றது. எல்லா பேராமீட்டர்ஸும் மிக சிறப்பாக இருக்கின்றது. அந்த லா அண்ட் ஆர்டர்ங்கிறது பொதுவா எல்லாம் பேசிட்டு போயிடலாம். அந்த மாதிரி அவங்க இன்னைக்கு அந்த செஞ்சாங்க இதை செஞ்சாங்க, இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் தான். அதுக்காக நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை. ஆனால் அது 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 அதையே ஒரு காரணம் காமிச்சு அந்த பெண்ணுக்கு கெடுதல் நடந்திருது, அந்த காலேஜில் நடந்துருது அப்படின்னு சொன்னா, அது உள்ள நடந்து எல்லாத்துக்கும் நீங்க வந்து போலீஸ்காரனை போட முடியாது. இப்ப 8 கோடி பேர் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் பக்கத்தாப்புல ஒரு போலீஸ்ன்னு போட்டாங்க என்னது ஆகும்? இட் இஸ் வர்ச்சுவலி நாட் பாசிபிள். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மக்கள் வந்து பர்ஃபார்மன்ஸை டெஃபினட்டா பார்ப்பாங்க. நமக்கு ஏதாவது நன்மை சமூகத்துக்கு கிடைத்திருக்கின்றதா என்பதை தனிப்பட்ட முறையில சமூகத்துக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, அவங்களுடைய இன்டென்ஷன் சரியா இருக்கா. அப்புறம் இன்னைக்கு நம்ம வளரக்கூடிய அந்த growth நீங்க பாத்தீங்கன்னா 2030 31 அல்லது 32க்குள்ள நிச்சயமா $1 trillion எக்கானமியாக தமிழ்நாடு மாறப்போகின்றதுங்கிற ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா 16% மேல நம்ம growth இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாதான். அதனால மக்களுடைய அசஸ்மெண்ட், அவங்கள பத்திய அசஸ்மெண்ட், இந்த இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் அவங்க பண்ணிருக்கிறது, ஐ திங்க் இட் இஸ் பை அண்ட் லார்ஜ் கரெக்டாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் கூட இருக்கலாம், 45 மேல 47 48 கூட இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல